தமிழ் சினிமாவுல உள்ள பிரபலங்கள்ல மிக முக்கியமானவர் தான் விஜயகாந்த் அவர்கள். எம்ஜிஆருக்கு பிறகு ஏழைகளுடைய துயரம் நீக்கியவராகவும் வள்ளலாகவுமே அறியப்பட்டிருக்காரு நம்ம விஜயகாந்த் அவர்கள். சினிமாவிற்கு வந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல சாப்பாடுக்கே மிகவும் கஷ்டப்பட்டு வந்ததால தொடர்ந்து மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்பதை கோட்பாடாக வச்சிருந்தாரு. இதனால அவர் நடிக்கும் அனைத்து திரைப்படங்களிலுமே 3 லட்சம் ரூபாயை உணவுக்காக மட்டுமே செலவழிப்பாராம். அதனை கொண்டு தினமுமே பணியாளர்களுக்கும் கறி சாப்பாடு போட வேண்டும். அதைத்தான் விஜயகாந்த் அவர்களுமே சாப்பிடுவார். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நுரையீரல் பிரச்சனை காரணமாக சென்னை பியாட் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் அங்கு சிகிச்சை பெற்றவர் நலமாகி வீடுமே திரும்பினார். இந்த நிலையில நேற்று மீண்டும் உடல்நல பிரச்சனையால மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாரு. அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. இதனால அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு வெண்டிலேட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதா. மேலும் அவருக்கு மருத்துவம் அளித்து வரும் நிலையில உடல்நிலையில முன்னேற்றம் இல்லை, உடல் பின்னடைவை சந்தித்து வருகிறது அப்படின்னுமே சொன்னாங்க. இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி இன்று காலமாக இருக்காரு நம்ம விஜயகாந்த் அவர்கள். தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய சகாப்தமாக வாழ்ந்து வந்த மனிதருடைய இழப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதனடுத்து விஜயகாந்த் அவர்களுடைய உடல் அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனடுத்து பல பிரபலங்களும் ரசிகர்களுமே அவரை பார்க்க படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில் இயக்குனர் S.A. சந்திரசேகருமான அவருடைய மகன் தளபதி விஜய் அவர்களுமே இவருடைய உடலை பார்க்க நேரில் வந்துள்ளார்களாம். அது மட்டுமல்லாமல் அவருக்கு கடைசி மரியாதை செய்யவும் அவர்கள் வந்துள்ளதாக தகவலுமே கிடைத்துள்ளது.